அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து வெள்ளாளங்கோட்டை சூரியமணிக்கன் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நடு குளத்துக்குள்ள வந்து 6 டவரை ஊன்றாங்க. இந்த டவரை ஊனக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஒரு 4-5 மாதமாக வந்து தொடர்ந்து மனு போட்டு அது உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆர்டிஓ, அப்புறம் வந்து தாசில்தார், அப்புறம் பிடிஓ, கலெக்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க வந்து கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, கலெக்டர் டேரெக்டாக ஒரு ஆர்டரை போட்டு அதெல்லாம் ஊனலாம் அப்படின்ட்டாங்க. மின்சாரத்துக்கு நாங்கள் எதிரானவங்க கிடையாது, நடு குளத்துக்குள்ளே ஊன்றீங்க, அதுதான் எங்களுக்கு இப்போ பிரச்சனை. இப்போ இதால் ஊர் பொதுமக்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா யார் பொறுப்பேப்பா? அதாவது நடு குளத்துக்குள்ளே ஊன்னாங்க அப்படின்னா ஒரு டவருக்கு 20 லட்ச ரூபா லாபம் வருது. அப்படி 20 லட்ச ரூபா லாபம் கிடைக்கல, அந்த லாபத்தை பங்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 6 டவரை வந்து குளத்துக்குள்ளே ஊன்றாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா மாட்டு பாதை இருந்தும் ஏன் நடு குளத்துக்குள்ளேயே ஊனி கொண்டு போகணுங்கிறது தான் எனக்கு புரியலை. நாளைக்கு இதனால் ஒரு ஊருக்கு பிரச்சனைனா என்ன செய்ய முடியும்? மற்ற ஊர்களை மாதிரி எதிர்த்து நிற்கி போராட்டம் கொண்டு அதுவும் அங்கே கிடையாது. சரி, யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு உயிராபத்து ஏற்பட்டுனா அவன் ஊரை காலி பண்ணிடுவான். அதனால தான் இப்போ வந்து நான் வந்து இந்த கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த டவர் மேலே ஏறி நிற்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 200 அடி டவரு. அதை கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த போராட்டத்தை நான் பண்ணுறேன். இந்த டவர் வந்து நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை, குளத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு குளத்துக்குள்ளே வந்துச்சுன்னா எதனால் உயிராபத்து வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது? தயவு செஞ்சு சொல்லிட்டேன். இதை வச்சு நாளைக்கு எல்லா தமிழகம் முழுவதும் குளத்துக்குள்ள நடு குளத்தில் ஊனலாம், சூரியமணிக்கத்தில் ஊனிட்டு வாங்க, எதிர்ப்பு இல்லை மக்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து யார்ட்டையும் போய் மல்லு கட்ட வைக்க எங்களால் முடியாது. மற்ற ஊர்லேயாச்சும் மல்லு கட்டுவோம், அங்கே மல்லு கட்ட அளவுக்குலாம் அந்த தைரியம் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த ஊரில் கொஞ்சம் இழந்த ஊர் மாதிரி இருக்கோ அத்தனை ஊர்கள்லையுமே நடு குளத்துக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூரியமணிக்கத்தில் கலெக்டர் ஆர்டர் போட்டார், அதை வச்சு வாங்க அப்படிம்பாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, பிஓஓ, ஆர்ஐஓ, தாசில்தார், ஆர்டிஓ இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த குளத்துக்குள்ளே இதை ஊன்றதுனால எந்த உயிராபத்தும் இருக்காது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும். அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 200 டவர் இருக்கும், அதில் நான் கீழே இறங்குவேன். கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்ப்பாட்டமே.